إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சர்வ வல்லமையும் அதிகாரமும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்பதை சமர்ப்பித்துவிட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வழிமுறையா அல்லது இப்லீஸினுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதா அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் என்பது முஸ்லிம் சமூகத்துக்கு தேவை. ஏன்னா திருமறை குர்ஆனில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமாக வலியுறுத்துவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிகாட்டலை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வழிமுறையில தான் நீங்க பின்பற்றணும். அப்ப ஏன் இவ்வளவு அழுத்தமா இவ்வளவு ஆழமாக அல்லாஹ்வால முன்வைக்கப்படுதுங்கிறது இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இன்று வரைக்கும் தெரிவதில்லை. இந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அடிப்படைகள் என்பது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. எந்த ஷைத்தானை நீங்க பின்பற்றி விடக் கூடாது. ஃபலா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான், நீங்க எந்த ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கூடாது என்று அல்லாஹ் உத்தரவு போடுறானோ அந்த ஷைத்தானுடைய அடிப்படைகளை தான் முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு பின்பற்றுது. உலகளாவிய அளவுல எதை அவர்கள் உருவாக்கி கட்டமைத்து வைத்திருக்கிறார்களோ அந்த கட்டமைப்பினுடைய பின்பற்றுதல் தான் எல்லா விஷயத்திலையும். இன்றைக்கு ஒரு இஸ்ரேல் என்ற ஒரு ஆக்கிரமிப்பு நாடு உருவாயிருக்குது அரபுலக பகுதியிலன்னா, அந்த நாட்டின் உருவாக்கத்திற்கு அனுமதி அளித்து கையொப்பம் போட்டதுல முஸ்லிம் நாடுகள் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நாம எல்லாம் உலகளாவிய அளவுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல் ஐசான் ரஃபா, உலகத்தின் அத்தனை பார்வைகளும் ரஃபாவின் மீது இருக்கிறது. அப்ப அந்த பகுதி என்பது எப்படி உருவானது? யார் உருவாக்குனா? அடிப்படையில முஸ்லிம் நாடுகளுக்குள்ளே ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றம் உருவாகி இருக்கிறது. அதற்கு ஒரு அங்கீகாரம் தரப்பட்டிருக்குன்னா அரபுலகம் அங்கீகரிக்காம அந்த நாடு உருவாயிருக்கா? இன்னைக்கு கூட உலகத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, பாலஸ்தீனம் என்பதை நாங்கள் தனி நாடு அங்கீகாரத்துக்கு தருவோங்கிறான். அது மட்டும்தான் ஒரு நாடாக இருந்தது. இஸ்ரேல் என்பது ஒரு ஆக்கிரமிப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை குடியேற்றத்தால் வந்தது என்பதை உலகத்துல யாரும் பேசல. ஆனால் முஸ்லிம்களாவது அதற்கான அடித்தளங்களை கொண்டு ஒரு வலுவாய்ந்த எதிர்ப்புகளை அந்த அரபு பகுதியில் காட்டுறாங்களா? இல்ல. இங்க பேசுற அளவுக்கு கூட அரபு நாட்டில் பேச முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவோ பாலஸ்தீன நடந்துகிட்டு இருக்கிற கொடுமைகளுக்கு அடிப்படையிலான காரணங்கள் என்ன என்றோ அரபு நாட்டில் பேச முடியாதுங்க. 40,000 உலமாக்கள் மேல சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம எதை இன்னைக்கு பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம்? உலகளாவிய அளவுல அல்லாஹ் எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன்வைத்து, அவர் யூதராகவும் இல்லை, கிறிஸ்துவராகவும் இல்லை, உண்மை வழியில் நின்ற முஸ்லீமாக இருந்தார். அந்த இப்ராஹிமினுடைய வழித்தோன்றல் என்றுதானே இன்னைக்கு மும்மதமாக கிறிஸ்துவமாக இருந்தாலும் யூதமாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் நம்ம சொல்லிக் கொள்றோம். அந்த இப்ராஹிம் நபி பேர்லயே ஒப்பந்தம் போடப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயராலேயே வழிகேடுகள் திறந்து விடப்படுது. எந்த பகுதியில? அரபுலகத்துல. கேட்டா கோயிலை கட்டுறான். இன்னொரு பக்கம் ஹஜ் பயணத்துக்கு மேற்கொண்டிருக்கிற இதே சமயத்துல பெண்கள் ஆடைகளை எல்லாம் அரை நிர்வாணத்தோடு அலையக்கூடிய ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் இருக்கு பாருங்க. பொம்பளையில போதை பொருள் மாதிரி காட்டுவான்ல, அதுக்கு அனுமதி எங்க? அரபு நாடுல. அரை நிர்வாண அந்த ஃபேஷன் ஷோக்கு அனுமதி. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை கொடியாக தாங்கி இவன் முகமது பின் சல்மான் வந்தோன்னு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அந்த கொடியை வேற உடம்புல சுத்துறா. அல்லாஹ்வுடைய திருக்கலிமா என்பது எங்கே போய் முடியுது? ஒரு அரை நிர்வாணமாக ஒரு பொம்பளை போயிட்டு நடந்துட்டு வர்றால அந்த இடத்துல அவ உடலை மறைப்பதற்கு பயன்படுது. எவ்வளவு ஒரு கேவலமான நிலை! அடுத்து தனக்கே ஒரு சிலையை வைக்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முகமது பின் சல்மான் என்பவர் தனக்கே ஒரு சிலையை அல்லாஹ்வுடைய நேரடியான ஷிர்கின் அடையாளமாக எந்த பகுதியிலிருந்து சிலைகளை எல்லாம் உடைத்தெறிந்து இணை வைப்பை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுவதுமாக அகற்றி ஒரு தூய்மையான முறையில ஒரு நகரத்தை உருவாக்கி காட்டி உலகத்துக்கு முன்மாதிரி ஆக்குனாங்களோ அந்த நகரத்துக்குள்ள அந்த நிலத்துக்குள்ள சிலையாக தனக்கே வடிக்கிற அளவுக்கு எதிர்கால செயல் திட்டம் வரைக்கும் இருக்குன்னா, அப்ப இந்த சமூகம் எதை பின்பற்றல? இப்ராஹிம் நபி எதை இந்த உலகத்துல விதைத்து விட்டு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களோ
அந்த மக்காம இப்ராஹிம் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அடித்தளத்தை கொண்டு ஒரு வழிகாட்டலை முன்வைத்து ஏகத்துவத்தினுடைய நிலைநாட்டுதலை செய்தார்களோ அது இன்று வரைக்கும் சரியா அந்த சமூகத்துக்கு வரல. வந்திருந்தா நாம தானங்க தலைமை. ஏன்னா இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பெருத்த சிலாயத்த தனித்தன்மை என்னது? இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமாங்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரே, அவர்தான் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் தலைமையில அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அவங்க திரும்ப அந்த வார்த்தையை கொண்டே கேட்பாங்க, மின் துர்ரியத்தி, அல்லாஹ்விடத்துல என் சந்ததிகளுக்கும் அது கிடைத்து விடுமா? அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உன் சந்ததிகள்ல எவன் அநியாயக்காரனோ அவனுக்கு இந்த வாக்குறுதி கிடையாது. லஅதில் ஸாலிமின்னு சொல்லி யார் அநியாயக்காரர்களில் ஒருவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த வாக்குறுதி கிடையாது. அப்ப நாம யாரு? இன்னைக்கும் வேற ஏதேனும் ஒரு தலைமையில் ஒரு ஆட்சி வருவதுதான் பெரிதாக இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திற்கென்று உலகளாவிய அளவுல ஒரு தலைமை இருந்துச்சு, வீழ்த்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் இவ்வளவு பெரிய அநியாயம் முஸ்லிம்களுக்கு எதிராக உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருக்கு. ஏங்க உலக நாடு இவன் சொல்றான், இவனே ஐசிஜேன்னு சொல்லி இன்டர்நேஷனல் கோர்ட் சொல்லுது இது ஒரு ஜினோசைடு. ஒரு இப்படி ஒரு ரஃபான்ற ஒரு நிலத்துல போய் ஒட்டுமொத்த மக்களையும் போய் உட்கார வச்சுட்டு, ரஃபாங்கிறது ஒரு சிறிய பகுதி, அந்த பிரச்சனையே என்னன்னு யாருக்கும் தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துல அவருடைய பிள்ளைகளிலிருந்து பிரிந்து இத்தனை கூறாக பிரித்தாளப்பட்ட ஒரு சூழ்ச்சி வலையிலிருந்து ஏற்படுத்தப்பட்டதுதான் உலக அரசியல் என்பது இன்னைக்கு முஸ்லிம்கள் யாருக்கும் தெரியாது. யார் அந்த இஸ்ரவேலர்கள்ங்கிறவங்க யாரு? அந்த நிலம் யாருக்கு வாக்களிக்கப்பட்டது? எந்த அடிப்படையில இன்னைக்கு மீண்டும் போய் அவங்க உட்கார்ந்து இருக்கிறான்? உட்கார்ந்துகிட்டு இருந்தவன் அந்த நிலத்துல இருக்கிற மக்களை ஒரு சின்ன பகுதியில ஸ்ட்ரிப்புங்கிறான், காசா ஸ்ட்ரிப்பு, ஒரு சிறிய நிலம், ஒரு துண்டு. அந்த துண்டுல போய் அவங்க அந்த பக்கம் நார்த்து காசால இருக்கிறாங்க, இங்கிட்டு விரட்டுறான். இங்க காசால இருந்து கீழே இறங்குறாங்க, அங்க இருந்து திரும்ப யூனுஸ் கானுக்கு விரட்டுறான், கான் யூனுஸ்ங்கிற பகுதி, அங்க இருந்து திரும்ப ரஃபாங்கிற ஒரு பகுதிக்கு விரட்டுறான். இது சேஃப் ஜோன் தான், நீங்க எல்லாம் போய் அங்க இருந்துக்கலாங்கிறான். இதை நம்ம பல மாதங்களுக்கு முன்னாடி சொன்னோம். அவன் ரஃபாவை தாக்குறது அவன் இலக்கு, அதை தான் அவன் குறிக்கோளா வைத்திருக்கிறான். ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கிற பாலஸ்தீன் மக்கள், இன்னைக்கு பாலஸ்தீனுங்கிறது நாடுங்கிற ஒரு அங்கீகாரம் என்பது சுடுகாட்டில் எழுதப்படும் இல்ல? கேட்கிறோம், நாடு என்று ஸ்பெயின் சொல்லிருச்சு, அயர்லாந்து சொல்லிடுச்சு, நார்வே சொல்லிருச்சு, நாங்க பாலஸ்தீனத்தை நாடுங்கிறோம், 144 நாடு ஆதரவு. ஆமாண்டா, ஆதரவு தான். எங்க ஆதரவு? கபிரிஸ்தானுக்கு மேல போய் அவங்க நாடை உருவாக்க முடியுமா? ஒட்டுமொத்தமா குழந்தை, சின்ன சிறுவர்கள், சிறுமியர்கள், பெண்கள், அப்பாவி மக்கள். உன்னுடைய புள்ளி விவரங்களே சொல்லுது, குழந்தைகளோ பெண்கள் மட்டும் 16,000க்கு மேலப்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாயிருக்கிறாங்கன்னு. 36,000 மேற்பட்ட மக்கள் ஷஹீதாயிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு படுகொலை. அதுலயும் இந்த பகுதியில மட்டும் 14 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க. எகிப்துக்குள்ளேயும் நுழைய முடியல. அங்க மின்வேலியை வைத்து அங்க உள்ள நுழைய முடியாமல் தடுக்கப்படுறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லுது உலக நாடு. ஆனா தீர்வு எங்க இருக்கு? தீர்வு எதை கொண்டு நீங்க முன் வைப்பீங்க? தீர்வு எதுல இருக்கிறது என்றால், தனி ஒரு நபராக இருந்தாலும் சத்தியத்தை சொல்வதில் எந்தவித தயவு தாட்சணையும் இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றினாங்களே ஒரு வழிகாட்டல். ஒரு நபராக இருந்தாலும் ஒரு உம்மான்னு அல்லாஹ் அடையாளப்படுத்துறானே, இன்ன இப்ராஹிம கான உம்மான்னு. எந்த இடத்திலும் அல்லாவை தவிர யாருக்கும் அடிபணியாமல் நின்றாரு. இதிப்தலா இப்ராஹிம் ரப்பஹு ஃபத்திமஹுன்னு அல்லாஹ் சொல்றானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல்வேறு சோதனையை வைத்தோம், அத்தனையிலும் தேறினார். ஏன்? அல்லாவுக்கு மட்டும்தான் அடிபணிஞ்சாரு. இங்க என்ன நடக்குது? அல்லாவை விட இப்லீஸ்களுக்கு அடிபணிகிற சூழல். ஏன்னா உலகம் அப்படி ஆயிடுச்சு. நீங்க சைத்தானுக்கு இப்லீஸுக்கு அடிபணிஞ்சா உங்களை உலகம் தூக்கி வச்சு உச்சி முகிரும், கொண்டாடும். அதான இது. இன்னைக்கு இவங்க அரபு நாடுகள்ல இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சில அடிப்படைகளில் அமைதி காக்குறாங்க, மௌனம் காக்குறாங்கன்னா, அப்பதான் நம்மளால இந்த பகுதியில நிலத்தை ஆள முடியும். அதைத்தானே உருவாக்கணும். 1917க்கு முன்னாடி வரைக்கும் அந்த நிலம் யார் கையில இருந்தது? இன்னைக்கு நீங்க போய் இணையத்துல தட்டுங்க, நேரடியா போங்க, ஃபேக்ட் ஆஃப் உமர்னு போடுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அடிப்படையில் அந்த நிலத்தை பற்றிய புரிதலோடு பைசாந்தியர்களிடத்திலிருந்து ஒரு முற்றுகையின் போது அவர்கள் கொண்டு வந்து அந்த நிலத்தை அப்படியே கொடுத்துட்டு போனாங்களே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நான் மௌத்தா போவேன், என் மௌத்துக்கு பின்னாடி
ஃபத்ஹுல் பைத்துல் முக்கத்தஸ், பைத்துல் முக்கத்தஸ முஸ்லிம்களான என் சமூகத்தவர்கள் வெற்றி கொள்வாங்கன்னு அது நடந்துச்சுல. வரலாறுல யூதர்களால அந்த நிலத்துக்குள்ள நுழைய முடியல, சபிக்கப்பட்டாங்க, விரட்டப்பட்டாங்க. இன்றைக்கு சில உலமாக்கள் கூட யூதர்கள் விரட்டப்பட்டாங்களா, யூதர்கள் துரத்தப்பட்டாங்களா, யூதர்களுக்கு அந்த நில உரிமை இல்லையா அப்படின்னு முஸ்லிம்கள்ல இருக்கிற உலமாக்கள் பேசுறாங்க. ஆனா உண்மை வரலாறு என்னவா இருந்தது? யூதர்களுக்கு அந்த இடத்துல குடியமர்த்தி அவர்கள் அங்கே இருப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்ததா? அப்படி வரலாறுகள் எழுதப்பட்டதா? விரட்டி 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 தானே அடிச்சாங்க. அன்னைக்கு பாபிலோன பேரரசர் நெபுக்கத்நேசர்ல இருந்து கிமு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 772ல சுத்தமா வாஷ் அவுட். அப்புறம் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட அவர்களை கொண்டு வந்து சைரஸ்ங்கிற ஒரு மன்னர் அங்கே குடியமர்த்தினார். கிமு 556க்கு அப்புறம் திரும்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்புக்கு பிறகு காட்டி கொடுத்த ஒரு அயோக்கியத்தனத்தால் அன்றைக்கு இருந்த ரோமர்களால் கிபி 70ல சுத்தமாக துடை தெரியப்பட்டு உலகத்தில் அப்படி ஒரு சமூகமே வாழ்ந்த அடையாளம் இல்லாம நாடு நாடா ஒண்ணா உலகத்துல நாடு இல்லாத அகதிகளாக திரிந்த ஒரு கூட்டம். எப்படி இங்க இருக்கக்கூடிய ஆரியர்களை ஹைபர் போனன் கணவாய் வழியா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தான், நாடு இல்லாம அகதியா இருந்தான். இவர்கள் எல்லாம் போய் ஈரானில் சிறிது காலம் தஞ்சம் அடைந்து கடந்தார்கள். இப்படிதான் வரலாறு இருக்கும். இதே மாதிரி தானே யூதனுக்கு இருந்தது. யூதனுடைய வரலாறு என்ன? அன்றைக்கு இருந்த ரோமர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? அன்னைக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் இன்னைக்கு இருக்குது. என்ன ஒப்பந்தம் இருக்குது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்குள்ளே இவர்கள் நிலம் வாங்குவதற்கோ தங்குவதற்கோ சகல விதங்களிலுமான உரிமைகளை கொண்டு அங்கே வாழ்வதற்கோ அனுமதி இல்லை. வந்துட்டு போலாம், விசிட்டர்ஸா இருக்கலாம். இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதுங்க. இன்னைக்கு அந்த ஒப்பந்தத்தை உலகத்துல ஒத்துக்கிட்டு இருக்கிறான், இணையத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். ஃபேக்ட் ஆஃப் உமர் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட போடப்பட்ட ஒப்பந்தமும் அதற்கு சாட்சியாக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுல இருந்து அம்ர் பின் ஆஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், முஆவியா இப்னு அப்படிங்கிற அவங்க அபு சுஃபியான் அவர்களுடைய கையொப்பமோடு போடப்பட்ட ஒப்பந்தம் இருக்கா இல்லையா? பிறகு எப்படி கொண்டு போய் அங்க யூதர்கள் குடியமர்த்தப்பட்டாங்க? அதற்கு எப்படி ஒட்டுமொத்த அரபு நாடுகள் அங்கீகாரம் தந்தது? எந்த அடிப்படையில் இது உருவானது? இது எத்தனை பேரும் வகையில இந்த சைத்தானிய தளத்துக்கு இன்றைக்கு முஸ்லிம்கள் அடிபணிந்து போயிருக்கிறாங்க. அவங்களை கொண்டு போய் இங்க உள்ள உட்கார வச்சது மட்டும் இல்லாம அங்கீகாரம் கொடுத்து நிலத்தை கொடுத்து நாடுன்னு ஒண்ணு உருவாக்கி, இது எத்தனை வகையில அந்த மக்களுக்கு செய்யற துரோகம். அந்த மக்கள்கிட்ட போய் இவனு கேட்கதானே செஞ்சான். இஸ்ரேல் என்ன சொன்னா? எங்களை ஒத்துக்கிட்டு அடிபணிஞ்சு போ. இன்னைக்கு வரைக்கும் என்ன போடப்பட்ட 2021 அவங்கள்ட்ட போய் சொல்றான். ட்ரம்ப் வச்சு பேசப்பட்டது என்ன பேசப்பட்டது? நீங்க என்ன செய்யுங்க, நீங்க காசால இருந்துக்கிடுங்க, கிட்டத்தட்ட $50 மில்லியன் மேல நாங்க செலவு பண்றோம், எல்லா வசதிகளும் உங்களுக்கு பண்ணி தர்றோம். ஆனா நீங்க இஸ்ரேலை ஒத்துக்கிறணும். இஸ்ரேல் என்பது நாடுன்னு நீங்க அங்கீகரிச்சுக்கிறணும். நீங்க அங்கீகரிச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு இந்த பகுதியில ஒரு நிலமா ஒத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தர்றோம். ஆனா அவங்க ஒத்துக்கலையே. இன்னைக்கு வரைக்கும் ஏன் அந்த மக்கள் கொல்லப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க? பல்வேறு வகையில சொர்க்கத்தை தவிர அல்லாஹ்வுடைய அந்த அடைக்கலத்தை தவிர வேறு எதுவும் இல்லாமல் அவர்கள் இத்தனை பேரும் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவங்க நாங்க உங்களுக்கு அடிபணிய மாட்டோம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிபணிவோம். அரபு நாடுகள் வரைக்கும் அத்தனை பேரும் நீ இஸ்ரேலோட ஒத்து போப்பா, பரவாயில்ல, இஸ்ரேலுக்கு அடிபணிஞ்சு போ. இஸ்ரேலுக்கு அடிபணிஞ்சா சைத்தானுக்கு அடிபணிறது தானே. இஸ்ரேலுக்கு அடிபணிஞ்சா யாருக்கு அடிபணிறது? அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு அடிபணிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வகையில நடப்பதா? யூதர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய உலகத்தின் அத்தனை நடைமுறைகளும் ஏற்றுக்கொண்டதாகாதா? அவனுக்கு ஏற்றுக்கொண்டுட்டா ஹலால் ஹராம் அத்தனை போயிருமே. அதுதானே சைத்தானுடைய வழி. இன்னைக்கு நீங்க பாருங்க, நீங்க ஹலாலை விட்டுட்டா ஹராம் விட்டுட்டா உலகம் அப்படியே தூக்கி பிடிக்கும் உங்களை. என்ன பண்ணும்? இர்ஃபான்ல இருந்து, மலாலால இருந்து, பல்வேறு சல்மான்ல இருந்து, தஸ்லிமால இருந்து எத்தனை பேர் இஸ்லாத்தை நீங்க குழி தோண்டி புரைச்சிட்டு இஸ்லாத்துல இருந்து அப்படியே அந்த சாயலோடு வெளியில வந்துட்டு நீங்க இஸ்லாத்துக்கு எதிராக பேசுனீங்கன்னா போதும், அத்தனை மீடியாவும் உடனே உங்களை அப்படியே படம் முடிப்பான். என்னவா இருக்கணும்? தலையில ஒரு ஸ்காப் போட்டுக்கணும், அப்படியே நாடனமா டான்ஸ் ஆடணும். பேர் என்னவா இருக்கணும்? பேர் முஸ்லிம் பேரா இருக்கணும், ருபீனான்னு இருக்கணும், ரிஸ்வான்னு இருக்கணும். பேரு ஃபுல்லா முஸ்லிம் பேரா இருக்கணும். ஆனா நடக்கிறது பூரா இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கணும். உடனே மீடியாக்கள்ல இருந்து உலகம் வரைக்கும் அத்தனை பேர் உங்களை எடுப்பான், படம் முடிப்பான்.
ஒரு நிமிஷத்துல ஓவர் நைட்ல என்ன செஞ்சிடலாம், வேர்ல்டு ஃபெமிலியர் ஆயிரலாம். என்ன செய்யணும்? ஒண்ணே ஒண்ணு, அல்லாஹ்வுக்கு நீங்க சஜிதா செஞ்சு அல்லாஹ்வுக்கு அடி பண்ணிக்க கூடாது, ஷைத்தானுக்கு அடி பண்ணணும். இதுக்கு எதிராக தானங்க அவர் வந்தாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிகாட்டல் என்பது என்னது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன என்ன வழிகாட்டல்? அவர் எதோட போராடினாரு? யாருக்கு எதிராக போராடினாரு? அல்லாஹ் வச்ச சோதனைங்கிறது ஷைத்தானுக்கு எதிராக அவர் அடிபணிய தவறி அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யறது தான். அவர் பெரிய இமாமு தான், அறிவாளி தான், புத்திசாலி தான், தர்க்கவாதங்கள்ல மேலானவர் தான். ஆனா அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னா ஷைத்தான் 1000 ஊசலாட்டு போட்டாலும் அதை தூக்கி போட்டாரா இல்லையா? அதுல தானே அவர் மேம்பட்டாரு. அல்லாஹ்வும் ஆண் உறுப்பினுடைய நுனித்தோலை அருங்குறான், உடனே செய்யறாரு. சமயானா வாத்தானான்னு அங்கதான் பார்க்க முடியும் அவர்கிட்ட. அல்லாஹ் உத்தரவு போடுவான், முதிய வயசுல ஒரு பிள்ளைய தந்து கொண்டு போய் பாலைவனத்துல விடு, அல்லாஹ் இருக்கிறான் போ அப்படின்னு விட்டார்ல. ஷைத்தானுக்கு அடிபணியில இல்ல. ஷைத்தான் 1008 வல்லுக்குள்ள வசுவசா போட்டுதானே இருப்பான். என்ன வயசான நேரத்துல ஒரு முதிய பருவத்துல ஒரு புள்ள, அந்த புள்ளைய கொண்டு போயா நீ வந்து பாலைவனத்துல விடுறது, பொண்டாட்டிய பச்சை உள்ளோட விட்டு போறது? யாரும் இல்லையப்பா. என்னென்ன எண்ணம் அதுதானே. அங்க அறுக்க போகும்போது ஷைத்தான் 3 இடத்துல குறுக்கு வந்தான், தடுத்தான். என்ன இப்ராஹிம் கேள்வி கேட்டான், கல்லால அடிச்சாரு. நாங்களும் இன்னைக்கு போய் ஜம்பரத்துல கல் அடிக்கிறோம். போற எல்லா ஹாஜிகளும் பண்றீங்கல்ல, என்னத்தை செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பண்ணாங்கப்பா, கல்ல தூக்கி அடிச்சாங்கப்பா ஷைத்தானை. எனவே நாங்கள் என்ன செய்யறோம்? இல்ல அங்க மட்டுமா? அதுக்காது அது எதுக்குங்க? ஒரு அடையாளத்துக்கு தானே கல் எறிகிறதுங்கிறது. உங்களுடைய நப்சுக்குள்ள ஷைத்தான் போடுறான்ல உங்கள்ட்ட ஒவ்வொன்னா. வாழ்வியல் போராட்டங்கள்ல ஹராமை விடுத்து விட்டு ஹலாலோடு வாழாத, வட்டி வாங்கி தானே வாழ முடியும். வட்டி இல்லாம உலகத்துல வாழ முடியாது. வட்டி என்ன இருக்கு? வியாபாரம் மாதிரி. உள்ளத்துல போடும்போது அதை எதிர்த்து நிக்கிறோமா? ஒரு மொபைல் வாங்குற வரைக்கும் இஎம்ஐக்கு போறோம்ல, ஒரு வாகனம் வாங்குறதுக்கு இஎம்ஐ தவறா தெரியல, அந்த சிந்தனையை விதைச்சிட்டாம்ல. முஸ்லிம் பிள்ளைகள்கிட்ட மார்க்கத்துக்கு விரோதமான கலாச்சாரங்களை உருவாக்கிட்டான்ல. அத்தனை இன்றைக்கு புலிஸ் வழி, ஷைத்தான் வழி. கேட்டா அதுக்கு ஒரு லாஜிக்கு. எது? 1400 ஆண்டுக்கு முன்னாடி அதுதான் நல்லா பாடம் நடத்துறான் குரான்ல. ஆதம் நபியை படைக்கும் போது இப்லீஸ்ட சொன்னோம், ஆதமுக்கு சிரம் பண்ணின்னு. ஆதம் வச்ச வாதம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து பணியும் போது இப்லீஸ் வச்ச வாதம் என்ன? நான் உனக்கு சஜிதா செய்யறேன் அல்லாஹ்ட்ட, ஆனா நான் யாருக்கு சஜிதா செய்ய மாட்டேன்? ஆதமுக்கு சஜிதா செய்ய மாட்டேன். நான் வந்து நெருப்பால படைக்கப்பட்டவன், அது மண்ணால அவர் படைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஏன் என்ன சஜிதா செய்ய சொல்ற? அவன் பேசுறதெல்லாம் சரியா தான் தெரியும். இன்னைக்கு பேசுறதெல்லாம் சரியா தெரியுதா? உலகத்துல நியாயம், தர்மம், நீதி அப்படிங்கிற பேர்ல ஷைத்தான் உனக்கு அழகான வார்த்தையெல்லாம் காட்டுவான். அப்படியே போய் உளுந்துராத. அப்படித்தானே உளுந்தோம். ஷைத்தான் நம்மளுக்கு அழகாக்கி இந்த துன்யாவை காட்டுறான். இந்த துன்யாவில் இருக்கிற எல்லாம் சரி மாதிரியே தெரியுது, இதுல இருக்கிறது மேலாகப்படுது. உடனே ஷைத்தான் விளைச்ச வலையில அப்படியே விழுவுறோம். அவன் எதை ஆசைப்பட்டு நம்மளுக்கு எதிராக பண்ணணும்னு நினைக்கிறானோ அத்தனையிலும் முஸ்லிம்கள் என்ன ஆயிட்டோம்? விழுந்துட்டோம். டாலரை கொண்டு வந்து மதிப்பு அது ஒரு சரிதான் அப்படின்னு உருவாக்கினான். ரசூல்லா உருவாக்கிய சிஸ்டத்துக்கு எதிரா தங்கத்தை கொண்ட பொருளாதார நடைமுறைகளை ரசூல்லா காட்டினாங்க. சுயமதிப்புள்ள பொருளாதார முறைகளை காட்டினாங்க. எது கோதுமையோ அந்த கோதுமைக்கு நிகரான கோதுமை தான் சரி. எது பேர்ச்சம்பளமோ அந்த பேர்ச்சம்பளத்துக்கு நிகரான பேர்ச்சம்பளம், அதுலயும் தீட்டப்பட்ட பேர்ச்சம்பளம், தீட்டப்படாத பேர்ச்சம்பளம் பிரிச்சு எப்படி ஒவ்வொன்னையும் அழகான முறையில் என்ன பண்றாங்க? எது எது சுயமதிப்புள்ளதோன்றாங்க. அந்த சுயமதிப்புக்கு எதிராக ஒண்ணு உருவாக்குறான். அந்த சுயமதிப்புக்குள்ளதுக்கு கூட மேல ஒண்ணு கூடுனா அது வட்டி ஆயிரும்பா. அளவுகளை சரியா வச்சுக்கிடுங்க, மோசடி செஞ்சிடாதீங்க. இப்படி எல்லாம் காட்டிய ஒரு மார்க்கத்துக்குள்ள இன்னைக்கு என்ன நடக்குது? எங்கேயோ ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறான்? அவன் தீர்மானிக்கிறான், இப்படித்தான்பா, இதுதான் மதிப்பு, இப்படித்தான் நிர்ணயம் பண்ணணும். என் டாலர் கூடுனா உன் தங்க விலை கூடும், என் டாலர் இறங்கினா உன் தங்க விலை இறங்கும், என் டாலரை வச்சுதான் நீ எண்ணெயை போடணும், என் டாலரை வச்சுதான் நீ வந்து எல்லா உன்னுடைய போக்குவரத்து, உன்னுடைய தொழில், உன்னுடைய முறைகள் அத்தனையும் அதை கொண்டுதான் தீர்மானிக்கணும். அதுதான் உலக சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிறான். ஏத்துக்கிட்டான். ரசூல்லா சொன்ன வழிகாட்டல் போயிடுச்சு. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வரணும்? சொல்லுங்க பார்க்கலாம்.
எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இவர்கள் ஏற்க மறுத்தார்களோ, எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி கொடுத்தார்கள் என்று யகூதிகளுக்கு எதிரான வரலாறு எழுதப்பட்டிருந்ததோ, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருவது இந்த இஸ்ரவேலர்கள் என்ற பெயர்ல எந்த யகூதிகளோடு கிறிஸ்துவ உலகமும் கைகோர்த்து இருக்கிறது. இதுதான் பெரிய ஆபத்து. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். இந்த யகூதிகளோடு யூதர்களோடு கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்றிணைவதை பார்ப்பீங்க. அதான் பெரிய ஆபத்து. இன்னைக்கு நமக்கு எதிராக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க இல்ல. இன்னைக்கு என்ன சொல்றான் கிறிஸ்துவ உலகம்? ஆமா, வாக்களிக்கப்பட்டது தானே, யகூதிகளுக்கு வாக்களிக்கப்பட்டது கானான் தேசம். எங்கள் பைபிளிலும் சொல்லப்பட்டிருக்கு, தௌராத்திலும் அது இருக்கிறது. எனவே அந்த இடத்தை அவர்களுக்கு தந்து விடுவதுதான் நியாயம். இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் நடந்துட்டு இருந்தாலும் என்ன நியாயமாப்படுது? இப்போ வரைக்கும் என்னங்க சொல்றான்? ஹமாஸ் போய் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல்ல ஒரு தாக்குதல் பண்ணான்ல, அதுதானே பேசுறான். பேசு பொருள் எங்க வருது? என்ன வரல? உள்ளுக்குள்ள பூந்து எத்தனை ஆயிரக்கணக்கான அப்பாவி இஸ்லாமியர்களை படுகொலை செய்தது, குழந்தைகளை கொன்றது, திட்டமிட்டு ஒரு நாடு உருவாக்கப்பட்டு அங்கே நடந்த கொடுமை, 1967 நடந்த 6 டே வார், எத்தனையோ வகையிலான நிலத்தை ஆக்கிரமித்து இன்று வரைக்கும் உலக வரைபடத்தில் தனக்குன்னு ஒரு எல்லை வகுக்கப்படாத இஸ்ரேலுக்கு உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேர் சப்பக்கட்டு கட்டுறான். கிறிஸ்துவ உலகம் சப்பக்கட்டு கட்டுது, இஸ்லாமிய உலகங்கள் அமைதி காக்குது. இதான் வரலாறு. இந்த அடிப்படை தான் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்குது. அந்த மக்கள் தனியாக அல்லாஹ்வை தவிர எந்த உதவியும் இல்லாமல் விடப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் மட்டும்தான் அந்த மக்களுக்கு உதவியாளர்கள், வேற யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய சூழல்கள் வரலாறுகளிலே தள்ளப்பட்டிருக்கு. அப்ப ஏன் அந்த மக்களுக்கு அந்த நிலை வந்துச்சு? உலகத்தில் இருக்கிற இத்தனை முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது, முஸ்லிம்கள் வாழுகிறோம், 250 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோங்கிறோம். ஆனா நம்ம யாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, செய்தான் எதை நமக்கு அழகாக காட்டுகிறானோ, எது நம்மளுக்கு முடைமாற்றி வெவ்வேறு பிரச்சனைகளாக நம்மளை திசை திருப்பி விட்டு. இப்ப நமக்கு பெரிய பிரச்சனை என்னது? பிஎம் யார்? அதுவும் பெரிய பிரச்சனை. இப்போ யார் வந்து உட்கார போறா, எவன் வந்துருவான், என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதானே. அல்லாஹ் நாடாத ஒண்ணு இந்த உலகத்துல எதுவுமே நடக்காதரா. எவன் உட்காரணும், எவன் உட்காரக்கூடாது, இதெல்லாம் ஒரு வகையில நம்ம ஏதோ ஒரு பக்கம் அப்படியே மாற்றப்படுறோம் திசை. நம்ம என்ன ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை அப்படியே மறைஞ்சிருச்சு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அங்க ரஃபாவுல அன்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசு பொருளா இருந்தது, இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்படியே மாறி போச்சு. எது வரைக்கும் போயிடுச்சு? அதான் அம்பானி தங்கத்திலேயே ட்ரெஸ் போட்டிருக்கானாமா, அவன் மகனுக்கெல்லாம் தங்கத்துல போட்டிருக்கான். ஆமா போட்டிருக்கான். அதான நடக்குது. உலகத்துல செய்தான் ஆண்டுகிட்டு இருக்கிறான். 8000 கோடி ரூபாய் அளவுக்கு அவனுடைய ப்ரீ வெட்டிங்க்கு, திருமணத்துக்கு உண்டான முன்னாடி நடக்கிற நிகழ்ச்சிக்கு 8000 கோடி ரூபாய் செலவு பண்றான். இந்தியால ஒரே ஒரு தொழிலதிபர், ஒரு பெரிய பணக்காரன் வை, எல்லா சினிமா நடிகரும் போய் உட்கார்ந்துக்கிட்டு சர்வ் பண்ணிட்டு நிக்கிறான். பாக்குறீங்களா இல்லையா? அமிதாப் பச்சன், ஷாருக் கான், அமீர் கான், டண்டுல்கர், உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கிறாங்க. அத்தனை பேர் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாத்தையும் பரிமாறிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இங்க 40 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இரவு நேர உணவு உண்ணாமல் செல்லுகிறார்கள் உறங்க. ஏன் இல்ல? 60% மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோடு பிறக்குது இதே நாட்டில். 65% மேற்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கும் இரத்த சோகை இருக்கு. புள்ளி விவரம். ஒரு மருத்துவமனையில் அடிப்படை படுக்கை வசதிகளோ, ஏன் அதை தொங்க போடுறதுக்கான ஒரு சின்ன ஸ்டாண்டு கூட இல்ல, கையில தூக்கிட்டு நிக்குது. இறந்து போன ஜனாசாவை தூக்கிட்டு போறதுக்கு வழி இல்லாத இதே நாட்டில் வறுமையும் ஏழ்மையும் இல்லாமையும் பசியின் வேட்கையும் கொடுமைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே நாட்டில் தான் ஒருத்தன் ஒரு மகனுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்ச்சிக்கு மட்டும் 8000 கோடி ரூபாய் செலவு பண்றானா, அவன்கிட்ட எத்தனை லட்சம் கோடி ரூபாய் இருக்கும்? கொஞ்சம் வச்சு பாருங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இதை ஒழிக்கத்தான ரசூலா வந்தாங்க. கைலா யகூனு தூலத்தன் அகனியாய் மின்கும், பொருளாதாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாரார்களுக்குள்ளே சுழலுவதை தடுத்து அல்லாஹ் அதை சீர்படுத்துவதற்கு தான் இஸ்லாமிய திட்டமியலை கொண்ட வாழ்வியல் முறைகளை கொண்ட பொருளாதாரத்தை அல்லாஹ் சொல்றான். அதெல்லாம் இங்க இல்ல, நடைமுறைப்படுத்துறதுக்கு வழி இல்லை. இஸ்லாமிய அடிப்படையில ஒவ்வொன்றையும் காட்டி தரதுக்கான வழிகாட்டல் முறைகள் இங்க இல்ல. இஸ்லாம் என்பது இன்றைக்கு வெறும் பேசு பொருளாக கூட இல்லை.
எப்படி இல்ல? பேசு பொருளாக கூட இல்ல. இஸ்லாத்துல இப்படி ஒரு கருத்தியல் இருக்கு, சித்தாந்தியல் இருக்கு, ஒவ்வொன்றிலையும் இப்படி இஸ்லாம் சொல்லி இருக்கு, இஸ்லாமிய சட்டம் இதை சொல்லுது, இஸ்லாமிய வாழ்வியல் முறையில இப்படி திருமண பந்தத்தின் வழியா இப்படி சொல்லுது, இஸ்லாம் பொருளாதாரம் சார்ந்து இப்படி சொல்லுது, விளையாட்டு சார்ந்து இப்படி சொல்லுது. இப்படி ஏதாவது ஒண்ணு பேசு பொருளா இருக்கு உலகத்துல? நீங்க ஒன்ன காட்டுங்க பாப்போம். இஸ்லாத்துல இப்படி எல்லாத்தையும் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு என்ன இருக்கு? இப்போவும் குர்பானி 3 நாளா தானே. இப்ப துல்வஜி எப்போ பிறந்துருச்சு? இன்னைக்கா நாளைக்கா? இப்ப இதை கிளப்பி விட்டோம்னா இங்கேயே பெரிய சரசுல பாவம். நம்ம எப்படி இருப்போம்? அவன் நமக்கு மேல என்னென்னத்தையோ விட்டுட்டு கிடக்குறான், என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குறான், நம்மளை அழிக்கிறதுக்கு அவ்வளவு சூழ்ச்சி வலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க உள்ள சிக்கல் இப்ப என்ன இருக்கான்? அரஃபா நோம்பு என்னைக்கு பை அங்க கூடுறாங்க ஆஜி, அதுவா இல்ல அதுக்கு அடுத்து இங்க ஒண்ணு வைப்பாங்களே அதுவா? அதான் ஓடும். உண்மை யதார்த்தத்தை ஒத்துக்கிறணும். ரசூல்லா இன்ன தீன யுஸ்ரன், லேசான மார்க்கம்ட்டு அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு சிரமத்தை நாடல அல்ல லேச நாடுறான், இலகுவை வைத்துக்கிட்டு. இன்னைக்கு எதுல நம்ம முடைமாற்றப்படுறோம்? எப்படி நம்மளை செய்தான் திசை திருப்புறான்னு தெரியுதா? எங்க கொண்டு போயிட்டு இருக்குது? எதை கொண்டு நம்மளுடைய நடவடிக்கைகள் இபாதத்துகள் மாறிக்கிட்டு இருக்கு? சர்ச்சைகளிலும் குழப்பங்களிலும் மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளை ஒருத்தன் குழப்பத்திலே வச்சுட்டு வேற ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நம்மளை குழப்பத்துல வச்சுட்டு வேற ஒன்று உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு. நமக்கு என்ன தெரியாது? என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்ன அடிப்படைகளில் கொண்டு உலகத்தினுடைய இயங்குதல் மாறிக்கிட்டு இருக்கு அதை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. உண்மைக்கு புறம்பான ஒன்றை ஒரு சாதாரண எண்ணில் கொண்டு டிஜிட்டல்ல கொண்டு வந்து ஒரு கரன்சியை நுழைக்கிறானே, இது ரசூல்லா சாதாரணமான முறையில சுயமதிப்புள்ளதுக்கு தான் ஹலால்னே சொல்லி வச்சாங்களே. இவன் சுயமான ஒரு மதிப்பையும் தாண்டி ஒரு நம்பரை கொண்டு வந்து வச்சு அதை வந்து அப்படியே போன்ல வரும், பார்த்துக்க இவ்வளவு ரூபாய் இருக்கும் போன்ல, இதுல அங்க இருக்குப்பா, அக்கௌண்ட்ல இருக்குப்பா, எப்படி தானே? இன்னைக்கு அதையும் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 75% இந்தியர்கள் அதிகமான வருமானத்துக்கு மேல செலவு பண்றாங்க. எதுலப்பா? இந்த டிஜிட்டல் முறையில. எப்படி உருவாக்கலாம்? இது எப்படி வந்துச்சு? எப்படி இதை வந்து நடைமுறைப்படுத்துறான் கேட்டா, இது வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் மெத்தட், இதுதான் உலகத்துக்கு நல்லது. உருவாக்குறானா இல்லையா? இதை இன்னைக்கு நம்ம பேசணும்னா இதை எதிர்த்து பேசக்கூடியவங்க நம்மளே இருப்போம். என்ன பாய் வளர வளர வளர்ச்சி கத்த மாதிரி மாறாம நீங்களும் அப்படியே இருக்கீங்க. அடுத்து ஒரு சிப்பை கூட போடுவான், இப்படி நுழைப்பான். ஃபாஸ்ட் ட்ராக்ல வண்டி போகும்போது அப்படியே மேல இருக்கிற காசு போகும்ல, அப்படி நீங்க போனீங்கனால உங்கள்ட்ட இருக்கிற அமௌண்ட் அப்படியே வழியில ஸ்வீப் ஆகி போயிடும். எல்லாம் கொண்டு வருவாங்க வளர்ச்சிங்கிற பேர்ல. உங்களை அடையாளம் இடப்பட்டு நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு உங்களை கண்காணிக்கிற வரையும் கொண்டு வருவான். அதான நடக்குது உலகத்துல. 1/3 மக்கள் போரால கொல்லப்படுகிற காலமும் வரும், 1/3 மக்கள் கொள்ளை நோயால கொல்லப்படுகிற காலமும் வரும்னாங்களே, அது கண்ணுக்கு முன்னாடி நடக்குதா இல்லையா? என்ன காரணத்துக்காக கொல்றான்னு கொல்றவனுக்கும் தெரியாது, கொல்லப்படுறவனுக்கும் தெரியாது. என்னடா நடக்குது உலகத்துலன்னு கேட்டா இன்னைக்கு சொல்ல தெரியல. டாக்டர்கிட்ட கேட்கறாங்க, அப்போலோ டாக்டர்கிட்ட, என்ன டாக்டர் ஆச்சு, வாட் ரீசன், எதனால செத்து போனாரு, ரீசனை கண்டுபிடிச்சு சொல்றோம், கண்டுபிடிச்சு சொல்லுவான், அவ்வளவுதான். நடக்குதா இல்லையா? கிமு கிபி மாதிரி கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின்னு டெத் ரேஷியோ மாறி போச்சு, தெரியுமா இல்லையா? உலகத்துல இப்ப நம்ம கிமு கிபி மாதிரி என்ன ஆயிடுச்சு? கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் சாவு மாறுது, டெத்து மாறுது, இறப்பு மாறுது. எதனால சாவுறானே தெரியல. இதுக்கு முன்னாடி எல்லாம் காரணம் தெரிஞ்சிச்சு. வயோதிகம், முதிய வயசு, தள்ளாத பருவம். என்னப்பா? ஆமாங்க, ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே கிடந்தாருங்க, அதனால என்ன செய்யறது, விதி வந்துருச்சு. என்னடா 19 வயசு புள்ள, என்ன இப்ப என்னப்பா சொல்ற, என்னங்க 14 வயசு பையன் செத்து போயிட்டாங்கறிய? இல்லங்க ஜிம்ல இருந்து வர்றாரு, ஆளை பார்த்தா இப்படி இருக்காரு, 25 வயசு, உடம்பு செஸ்ட் மார்பு அப்படி கையெல்லாம் நரம்பு தெரியுது, என்னங்க திடீர்னு செத்து போயிட்டாரு? கார்டியா அரெஸ்ட்டுங்க, ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். இந்த ஹார்ட் அட்டாக்னா என்ன தெரியுமா? ஹார்ட் வந்து பம்பிங் ஆகுது, ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நிக்குது, திரும்ப ஸ்டார்ட் ஆகும்போது அந்த உடல் அப்படி அந்த டயத்துல அவனுக்கு மயக்கம் ஆயிடுறான், வேத்துக்கு பூன்னு ஊத்தும், வலி வரும், பெயின் தெரியும், எல்லாமே இருக்கு. அதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உடம்புனுடைய சமிக்காது. உடம்புல வந்து லங்ஸ்ல போய் ஒரு தூசி உட்கார்ந்தா தும்மல் வரும், இயல்பு, இயற்கை. அது மூக்குக்குள்ள போனா அதுக்கேற்ற மாதிரி வெளியில காட்டும், இருமல் வரும். ஒவ்வொன்றும் உடல் சமிக்க. தூசி விழுந்தா கண்ணுல இருந்து தண்ணி வரும். என்னடா ஒண்ணுமே காட்டல, திடீர்னு ஆளு ஸ்பாட்ல டெத் ஆகுறாங்களே, என்னடானா கார்டியா அரெஸ்ட். என்னப்பா கார்டியா அரெஸ்ட்? இதயமே செயலிழந்து போச்சு. சாவுறாங்களா இன்னைக்கு உலகத்துல? ரசூலா சொன்னாங்களா இல்லையா? 1/3 பேர் என்ன செயற்கையா தான் ஏத்தி விட்டான் கொள்ளை நோயை.
இயற்கையா வர்றது இயற்கையா, அது சரி. ஊசி போட்டீங்களா? ஊசி போட்டது என்னது? நோயில இருந்து பாதுகாத்ததா? செயற்கையா நோயை உடம்புக்குள்ள செலுத்துனதா அது? இயற்கையாக வந்த நோயை விரட்டுறதுக்கு உடம்பு செய்யற வேலையை செயற்கையா நாங்க செலுத்தி அந்த உடம்ப ஆன்டிபாடிஸா மாத்துவோம். அந்த உடம்பு என்ன செய்யும்? அந்த நோயை எதிர்த்து சண்டை செய்ய கத்துக்கிறோம். உடனடியா அந்த நோயில இருந்து உலகம் பாதுகாத்துரும். இதான் உலகத்துல வச்சிருக்கிற தியரி, மெடிக்கல் தியரி. ஒரு அனுமானம் தான் அது, உண்மையானது கூட கிடையாது. மெடிக்கல்ல என்ன வச்சிருப்பான் உலகத்துல? இது ஒரு தியரியா வச்சிருப்பான். இது மாதிரி இருக்குங்க, எல்லா நோயும் அப்படித்தாங்க போச்சு. சரி, எப்படி போச்சு? அந்த நோய்க்கான மருந்துல போல உடம்புல செயற்கையா என்ன செய்வான்? அந்த நோயை செலுத்துவான். உடம்பு இயற்கையா அதை எதிர்த்து போராடும். உங்க உடம்பு அந்த நோய்க்கு எதிரான இம்யூனிட்டியை உருவாக்கிக்கிறோம். உடனடியா அந்த நோய் உலகத்துல இருந்து காணாம போகும். இதுதான் உலகத்துல வைத்திருக்கக்கூடிய மருத்துவ டேர்ம்ஸ். இது இயற்கையா நடந்துட்டு போகுது, நீ ஏன்டா செயற்கையா குத்துன? குத்திட்டு இன்றைக்கு சொல்ற அதுல சைடு எஃபெக்ட் இருக்குங்கிற. இத்தனை ஆயிரம் கோடி மக்கள் ஊசி போட்டப்ப பாதிப்பு வருது. ஆமா, இப்ப நாங்க வாங்கிக்கிறோங்கிற. அப்ப மருத்துவமனையில நீ போட்ட, ஹாஸ்பிட்டல்ல தாண்டி ஸ்கூல்ல போட்ட, காலேஜ்ல போட்ட, எத்தனையோ தனியார் நிறுவனங்கள்ல வளைச்சு போட்ட, 1க்கு 2 ஊசி போடணும்னு பூஸ்டர் வேறன்னு சொன்ன. இன்னைக்கு இதுதான் நடக்கும். ஏன்னா இது எல்லாம் சைத்தானுடைய அடிப்படைகளை கொண்ட வழிகாட்டல் முறை. நீங்க எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, இந்த சைத்தானுக்கு கட்டுப்பட்டவங்களாம் தப்பிச்சுக்குவான். எங்க வேணாலும் போய் மருத்துவத்துல. சாதாரண மக்கள் காசு இருந்தா கூட தப்பிக்க முடியாது. எவ்வளவு அந்த சைத்தானுக்கு கீழ்ப்படிவானோ பாருங்க, உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்டும் போயிருக்குமா. லங்ஸ் போச்சு, லிவர் போச்சு, கிட்னி போச்சு, ஹார்ட் போச்சு, அதாச்சு இதாச்சு, கேன்சர் வந்துருச்சு, ரத்த புற்றுநோய், எலும்பு புற்றுநோய், அப்படி இப்படிம்பாங்க. லண்டனுக்கு போவாங்க, திடீர்னு அங்க போனோமா இங்க போனோமா, திடீர்னு பார்த்தா நல்லா இருப்பான். நம்மளே என்ன செய்வோம்? அப்போலோக்கு போவோம், காவேரிக்கு போவோம், அந்த ஆஸ்பத்திரிக்கு போவோம், இந்த படமா வருவோம். ஏன்? அவன் தீர்மானிக்கிறான் உட்கார்ந்துக்கிட்டு யாருக்கு உண்மையான மருத்துவத்தை கொடுக்கணும், யாருக்கு மருத்துவத்துல மாற்று முறைகளை உருவாக்கணும். ஏன்னா இங்க அப்படி ஒரு சூழல்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுதான் நமக்கு சரியான ஒரு புரிதலை பெற வேண்டிய சூழல். நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிகாட்டலை கொண்டு நீங்க நம்முடைய வாழ்வியல் அமைத்தால் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி இஸ்லாமிய சமூகம் தான் உலகத்தில் தலைமை ஏற்பதற்கு தகுதி வாய்ந்த சமூகம். அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் காட்டிய வழிகாட்டலை கொண்ட வாழ்வியல் முறைகள் தான் உலகத்துல மேலெழும்பி நிற்கும். வேற எந்த சித்தாந்தமும் இஸ்லாத்துக்கு நிகராக வந்து நிற்கவே முடியாது. அதுதான் உண்மையான வரலாறு. இன்றைக்கு இவர்களுடைய கரங்கள் எல்லாம் மேல் எழும்புகிறது. நம்மளை அழிக்கிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஓரணியில நிக்கிறாங்க. முஸ்லிம்களை விரட்டி அடித்து அவர்கள் இல்லாம ஆக்கப்படுறதுல இவ்வளவு ஒரு பெரும் திட்டமிடுதலை செய்யறாங்கன்னா, முஸ்லிம்களான நாம் பலகீனமா இருக்கிறோம். நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறது. முழுவதுமாக அதை மாற்றி அமைக்காத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. நீங்க அறுத்து போடுற ஆடு மாடு ஒட்டகம் அதெல்லாம் அல்லாஹ்க்கு தேவையே கிடையாதுங்கிறான் அல்லாஹ். நீ எவ்வளவு பெருசா இருக்கிற, எப்படி அதை விலை கொடுத்து வாங்குற, அதான் தேவை. இன்னைக்கு நம்ம நோக்கம் மாறி போச்சா இல்லையா? இருக்கா இல்லையா? உண்மைதானே? அப்படித்தானே ஆயிட்டோம். அல்லாஹ் எது தேவைங்கிறானா அது இல்லையில. ஹஜ்ஜுக்கு போற, எதுப்பா எனக்கு தேவை? அல்லாஹ் சொல்றான், திரட்டிக்கப்பா ஃபைன்ன கைர ஜாத்தி தக்வா. நீ திரட்டுறதுலே சிறந்தது தக்வாங்கிறான். இங்க தக்வா இல்ல. என்ன இருக்கு? போயிட்டு வந்துட்டோம்லங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டோம்ல, வந்துட்டோம்லங்க. என்னப்பா வந்த? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தியா? ஹராமான வாழ்க்கையில இருந்து விலகுனியா? வட்டியை விட்டு விலகுனியா? மார்க்கத்துக்கு முரணான காரியத்திலிருந்து விலகினியா? சிகரெட் பிடிச்சா சிகரெட்ல இருந்து விட்டு விலகி வந்தியா? வேறு வகையிலான தவறான வகையிலே உன்னுடைய பொருளாதார ஈட்டல் ஹராமான வழியில இருந்து அதுல இருந்து போனியா? ஷேர் மார்க்கெட் மத்த எதுலயோ போறீல, அதுல இருந்து விலகுனியா? அப்புறம் என்ன ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு அதுல போடுற விளம்பரமே காட்டிடுதுங்க ஹஜ் எதுக்கு செய்யறாங்கன்னு. ஹஜ்ஜும் குர்பானியும் அடிப்படையில் உள்ள காரியத்தில் நம்ம இடத்துல சரியான புரிதல் இல்லைங்கிறது நம்முடைய நடவடிக்கைகளை காட்டுகிறது. இதை 2வது உரையில நேரத்தை நண்பர்கள் சொல்றேன். இஸ்லாம் நம்முடைய வணக்கங்களும் வழிபாடுகளும் முழுக்க முழுக்க அல்லாஹுக்குரியதுதான். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தான் நமக்கு வாழ்வை தந்தான், மரணத்தை தரான். அதனால அல்லாஹுக்குரியதாகத்தான் எல்லாமே இருக்கணும். வாழ்வும் சரி, மரணமும் சரி, வணக்கமும் சரி, வழிபாடும் சரி, அத்தனையும். அப்படிப்பட்ட சூழல்ல இஸ்லாமிய சமூகத்தினுடைய வழிபாடுகளாக ஹஜ்ஜாக இருக்கட்டும், குர்பானி உள்ளிட்ட வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், அதில் கூட இன்றைக்கு உலகத்தினுடைய சிந்தனைகளை கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேல் எழும்பிருச்சு. எந்த அளவுக்கு மேல் எழும்பி விட்டது என்று சொன்னால், அப்படியே அந்த சைத்தானுக்கு அடிபணிகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காபாவை சுத்தி வரும்போது என்ன நோக்கம் இருக்கணுமோ
அந்த நோக்கங்கள் சிதையுது. அங்க போய் நம்ம வசதிகளோடு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிற மனநிலை வருது. இன்றைக்கு வரைக்கும் யதார்த்த சூழல் என்ன? இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு உம்ராவுக்கு போயிட்டு வர்ற யாராவது போயிட்டு வந்தா ரொம்ப திருப்தியா இருந்துன்னு சொல்லுவாங்களான்னா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. போனதுல அந்த குறை இருந்ததுங்க, இந்த தங்குனதுல இந்த குறை இருந்தது, இந்த குறை இருந்தது. என்ன குறை? 1000 குறை இருக்கிட்ட. அன்னைக்கு போனாரப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே மனித சஞ்சாரங்களே இல்லாத போது ஒரு பொட்டல் காடாக, ஒரு பாலைவன பள்ளத்தாக்காக, மனித இனங்களே வாழாத தண்ணீர் கூட இல்லாத ஒரு இடத்துல தன்னுடைய மனைவியையும் பச்சை உடலோடு பச்சை குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு வந்தாரு. அது தியாகமா? அது அல்லாஹ்வை மட்டும் நம்பி போன நடவடிக்கையா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சும்மா உதட்டுல வாயில இருந்து சொல்லிவிட்டு ரூம்ல உட்கார்ந்து நான் காபாவை பார்த்தேன்னு விளம்பரம் போடுறாங்களே, இதை விட கேவலம் இருக்கா? ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போவோம், உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குங்க, குளிர் சாதன வசதி தான், அப்படியே காபாவுக்கு பக்கத்திலேயே தங்குற இடம். அது வேற கிரேடு. காபாவுக்கு பக்கத்துல தங்குனா கிரேடு, காபால போய் வழிபட்டா கிரேடு இல்ல. எது கிரேடு? காபா இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலே நியர்பையா ஒரு தங்குறதுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கணும். அது எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே விளம்பரம் வரும் பாத்தீங்கன்னா, ரூமில் இருந்தபடியே காபத்துல்லாவை பார்க்கலாம். இதுக்கா போனோம்? எதுக்கு? ரூம்ல இருந்தபடி காபாவை பார்க்கவா? இங்க இருந்து அவ்வளவு செலவு பண்ணி அப்படிலாம் இருக்குதுங்க. போயிட்டு அங்க போயிட்டு சுத்திட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கு, ரூம்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு அப்படியே வழிபட்டு வரலாம். இதெல்லாம் என்ன ஒரு மனநிலை? பெருமைக்கும் பகட்டுக்குமான குறியீடாது. அல்லாஹ்வுக்கான அடித்தளத்தை கொண்ட அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு அது. அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அடிப்படையில கொண்டு பின்பற்றி மகாம இப்ராஹிம் என்ற அந்த இடத்துல நின்று தொழுவதாக இருக்கட்டும், சுற்றி வருவதாக இருக்கட்டும், சாய் என்ற பெயரிலே சஃபா மருவாவுக்கு இடையிலே ஓடக்கூடிய அந்த தொங்கோட்டங்களாக இருக்கட்டும், அத்தனையும் அங்கே எதை மையப்படுத்துவது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க முடியையும் நெகத்தையும் ஏன் வெட்டாதீங்கன்னு மார்க்கம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் காரணத்தை சொல்லல. ஒருத்தர் குர்பானி கொடுக்க நாடிட்டால் அவர் தன்னுடைய முடியை நெகத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு மட்டும் போடப்படுது, பார்த்ததுல இருந்து அறுக்கிற வரைக்கும். அது எதுக்கு? காரணம் சொல்லல. அதுவும் அவங்களுடைய மனநிலைக்கு ஏத்ததுதான். ஒரு மகனை போய் வாப்பா அறுக்கும் போது என்ன மனநிலையில் இருப்பாரு? என்னங்க மனநிலையில் இருப்பாரு? தன்னுடைய நகத்தை வெட்டி முடிய வெட்டி அப்படியே சீவி சிங்காரிச்சு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியா செய்யறதா? அல்லாஹ் சொல்றான் ஆக பெரும் மகத்தான சோதனைங்கிறான். சோதனையிலேயே பெரிய சோதனை அதான். எது? புள்ளைய கொண்டு போய் அறுக்கிறது. அதையும் துணிந்து அல்லாஹ்வுக்காக அடிபணிந்து செய்ய போறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த சோதனையிலும் தேறிதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? உயர்ந்த அந்தஸ்தை தரான். இத்தகதல்லாஹ் இப்ராஹிம கலீலாங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரே என்னுடைய நண்பருங்கிறான். இதை விட உயர்ந்த அந்தஸ்து உலகத்துல வேற எந்த மனிதனும் பெற முடியாது. படைத்த ரப்புடைய நண்பர் அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறாரே, அந்த அந்தஸ்தின் வெளிப்பாடு எதுல இருந்ததுன்னா அவருடைய அர்ப்பணிப்பு, தியாகம், உளரீதியான செய்த ஒவ்வொரு காரியம் என்ற மனநிலையா இருக்கு. லையனால் அல்லாஹு லியுஹம்முஹா வலா திமாஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கின்ற பிராணிகளுடைய இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்று அடைவாது. அல்லாஹ்வுக்கு அதிலே தேவையும் கிடையாது. இந்த தக்வாவை சொல்றான், அது இருக்கா? இந்த பயம் இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ் மீது அச்சம் இருக்கா? அது இருந்திருந்தால் நாம என்றைக்கோ மேம்பட்டு இருப்போம். அது இருந்திருந்தால் அல்லாஹ்விடத்துல சஜிதாவில் விழுந்து பிரார்த்தித்து இருப்போம், பாவ விமோச்சனம் பெற்று இருப்போம். எதிரிகளால் இத்தனை பெரும் அழிவுகளோ இந்த சமூகத்துக்கு எதிரான அடக்குமுறைகளோ நடந்தே இருக்காது. நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான் மூமின்களுக்கு வெற்றி இருக்குன்னு. நீதான்பா எல்லாத்துக்கும் மேல, நீ ஏன் கவலைப்படுற? வலா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன். நீ நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால் நீதான் மேலானவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் நாம இன்றைக்கு யார் யாரோ மேலானவர்களை போன்று உலகத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா நம்முடைய ஈமான் பலகீனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமானை தூய்மைப்படுத்தி அல்லாஹ் சரியான விதத்திலே பயணித்து ஷைத்தானுக்கு எந்த விதத்திலும் அடிபணியாத, அவனுடைய வழிகாட்டலை பின்பற்றாத ஒரு சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.